ஒரு விஷயம் நடக்குது. அதுல ஒரு சார்பா நடுநிலையா இருக்க வேண்டிய அரசு, ஒரு சார்பா இருப்பதுதான் மதவாதம். இதுவரைக்கும் மோடி அவர்கள் பிரதமரான பின்னாடி எந்த விஷயத்திலும், எந்த ஒரு அமைப்பின் பக்கமோ, இயக்கம் பக்கமோ, தனிநபர் பக்கமோ அவர் நிற்கவில்லை. கான்ஸ்டிடியூஷன் படி கோர்ட்ல போய் தான் பண்ணணும்னு எல்லா இயக்கங்களும் செய்துகின்றன. எல்லா அமைப்புமே செஞ்சுட்டு இருக்கு. இவரு முதல்வர் அவர்கள் தான் வேடிக்கை பார்த்தார். 144 போட்டாரு. போகக்கூடாதுன்னாரு. அவர் கட்சி எம்பி அனுப்பி அவர் தான் வேடிக்கையெல்லாம் வித்தையெல்லாம் காட்டினாரு. அப்புறம் யார் இதுல மதவாதிகள்? நீங்க ஒரு ஆள் அனுப்பி தூண்டி விட்டு பண்ணிட்டு மதவாதம் பண்ணிட்டு யார் மதவாதிகள்? கூட்டணியில இருந்தா ஒண்ணு பேசுறதும் எழுத்து வந்தா இவங்க சகஜம் தானே சார்? திமுகவுக்கு அது சகஜம் தானே? எம்ஜிஆர் அவர்கள் உடன் இருந்தவரை நண்பர், தம்பி, என்னுடைய சகோதரர். வெளியே போயிட்டாருன்னா அவர் மலையாளி. வைகோ வந்து கூட இருக்கிற வரைக்கும் என் தம்பி. வெளியே போயிட்டாருன்னா தெலுங்கன். ரஜினி அவர்கள் எழுத்து அரசியலுக்கு வரதா இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் கன்னடனுக்கு என்ன வேலை? அப்படி இல்ல சேர்ந்துட்டாங்க, அதுவும் திராவிடம் தான், நாம எல்லாம் ஒன்றுதான் அப்படிம்பாங்க. இவங்க என்னைக்குமே இந்த அரசியல் தான் சார் செய்வாங்க. திமுகவுக்கு இது கை வந்த கலை. ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு சீட் இருக்கா, இவ்வளவு ஜெயிக்கிறோமா, இவ்வளோ வந்தா மந்திரி சபை இருக்கா கொடுப்பாங்க, அதெல்லாம் தெரியவே தெரியாது சார் அவருக்கு. அவர் வந்த உடனே இவர் வந்து பிரதர் ராகுல் பேரு, அவர் உடனே பிரதர் அவர் போயிடுறாரு. அவருக்கு விஷயமே தெரியாது. இதை விட இது வந்து ராஜதந்திர மூவ். நம்ம முதல்வர் அவர்கள் ராஜதந்திரமாக செயல்பட்டார்லாம் சொல்றாங்க. அவருக்குமே எதுவும் தெரியாது. அவரை சுத்தி இருக்கவங்க பண்ற வேலை தான். முதல்வருக்கே தெரியாது. ஏன்னா இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவருக்கு கமல் வந்து சகோதரரா சகோதரியானே தெரியாது. சகோதரி கமல்னு வேற நேற்று பேசினாரு. அதாவது புரட்சி வெடிக்கும் புரட்சி வெடிக்கும்னாரு. இவங்க ஆளுங்க விசில் அடிச்சு வயிறு தான் வெடிக்க போகுது. அதுதான் அவர் பார்க்க போறாரு. ஏன்னா நீங்க அவர் கலை யதார்த்தம், இப்போ ராகுல் அவர்களை சொன்ன மாதிரிதான் இவருக்கு கலை யதார்த்தம் புரியுதா புரியலையா, இவர் என்ன பேசுறாரு. அதாவது பிகில் படத்து ஸ்கிரிப்ட மெர்சல்ல பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இவர் பேசுறது. என்னையும் தமிழர்களையும் பிரிக்க, தமிழ்நாட்டையும் பிரிக்க முடியாது. என்ன சொன்னா தமிழ்நாட்டை சொன்ன மாதிரி, என் தமிழ் மக்களை சொன்ன மாதிரின்றாரு. நீங்க ஃபைன் கட்டலைன்னா தமிழ் மக்கள் கட்டாத மாதிரின்னு வச்சுப்போமா? நீங்க காரை வாங்கிட்டு வரி கட்ட மாட்டேன்னு சொன்னது தமிழக மக்கள் கட்ட மாட்டாங்கன்னு சொன்ன மாதிரி வச்சுக்கலாமா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? நேற்று கூட்டத்துக்கு வந்த எல்லாரும் வரி கட்டிட்டோம், ஃபைன் கட்டல, அந்த கூட்டத்தில் இருக்க அத்தனை பேரும் எடுத்துக்கலாமா? சரி, இந்த கணக்குல வச்சோம்னா போன எலெக்ஷன்ல திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க 42%, அதிமுக ஓட்டு போட்டவங்க ஒரு 25%, பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டா 18%. அப்ப நீங்க ஏன் அவங்கள அரசியல் எதிரியா கொள்கை எதிரியா எடுத்துக்கிறீங்க? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் கார்த்திக் என் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், திமுக வந்து மகளிர் உரிமை தொகையா 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இது வந்து தேர்தலை ஒட்டி தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்தாலும், இந்த நிலையில தேர்தல் வச்சா திமுக அலைக்கு தான் சாதகமா இருக்கு. அதனால தேர்தல் தேதியை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு திட்டத்தை தீட்டி வச்சிருந்தா தகவலானது வந்துட்டு இருக்கு. அது இல்லாம மோடி அவர்கள் தமிழக தேர்தல் குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அறிவிக்க இருக்கிறார் அப்படின்ற தகவலும் வந்துட்டு இருக்கு. அது என்ன திட்டம்? முதல்ல இந்த தேர்தல் தேதி தள்ளி வைக்கிற பிளான் வந்து உண்மைதானா இது? சார், அது போல இதுவரை எங்கேயுமே பாஜக வந்து செஞ்சது இல்லை. அதாவது தேர்தல எதிர்கட்சிகளுக்காக பயந்து தள்ளி வைக்கிறது, இல்ல ஆளுங்கட்சி நிலைப்பாடு இதெல்லாம் வந்து என்னைக்குமே செய்ய மாட்டாங்க. ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் பாஜக இதுவரை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு பயந்துன்னு மாத்தினது இல்லை. இன்னொன்னு, எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்ப எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடந்தது. அதுல நிறைய பேர் நீக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர். ஏன்னா அவர்கள் மீண்டும் சேர்வதற்கான ஒரு தேதி கொடுத்தாங்க. திரும்பி அதனுடைய இதை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுல கரெக்ஷன்ஸ் இருக்கு. மேபி அதனுடைய அடிப்படையில், எஸ்ஐஆரின் அடிப்படையில் வேணா ரொம்ப தள்ள முடியாது. மே மாசம் நடுவில் செய்ய முடியும். ஏன்னா நம்மள ஏற்கனவே மே மாசம் எலெக்ஷன் நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். ஏப்ரல் மேல எப்ப வேணா நடக்கும். பட் ஜூன்ல புதிய அரசு வரணுங்கிறது தான் நம்ம விதி. நீங்க மே கடைசி வாரத்துல வச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஜூன் மாசம் புதிய அரசு வரணும். இதுதான் நம்முடைய கணக்கு. நீங்க 1976 பாத்தீங்கன்னாலே எமர்ஜென்சி காலகட்டத்திலேயே இந்திரா காந்தி காங்கிரஸ் 76 ஜனவரி வரைக்கும் ஆட்சி இருந்தது, கலைக்கவே இல்லை. நீங்க சட்ட ரீதியா என்னைக்குமே பாத்தீங்கன்னா 76 எலெக்ஷன் அப்ப கலைக்கவே இல்லை. 75 வரணும், அப்புறம் விட்டு 76 வந்து கலைக்காம ஜனவரி 31 அப்ப கலைஞர் ஆட்சியை முடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் படி பாத்தீங்கன்னா ஜூன்ல புதிய அரசு வரணும். ஸோ அதுபடிதான் செய்வாங்க. ஒண்ணு. ரெண்டாவது,
இந்த திட்டங்கள் மோடிஜி அவர்கள் புதிய திட்டம் எதுவும் அறிவிக்க இருக்கிறாரா? சார், சிக்ஸர் வந்து கிரவுண்ட்ல ஒரு டீம் தான் அடிக்கணும்னு சட்டம் கிடையாது, ஒரு பிளேயர் தான் அடிக்கணும்னு சட்டம் கிடையாது. யார் வேணா சிக்ஸர் அடிக்கலாம். ஏன்னா இது சிக்ஸர், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குலாம் முதல்வர் சொன்னாரு. அதே மாதிரி பிரதமர் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று கொடுத்து அவர் ஒரு சிக்ஸ் அடிக்கலாம் இல்லையா? ஏன்னா பீகார்ல வந்து எல்லாருக்கும் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தாங்க, அறிவித்த பின்னாடி. ஆனால் ஒரு வித்தியாசம், இவர்கள் கொடுத்தது சம்பந்தமே இல்லாம அட்வான்ஸ் ஊக்கத்தொகை, நம்மளை தடுத்துருவாங்க, நம்மளை வந்து நசுக்கிடுவாங்க பிதிக்கிடுவாங்கலாம் சொன்னாங்க. அவர் அது போலலாம் பேசினது இல்லை. உங்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான ஒரு முன்தொகை, நீங்க இதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு மாடு வாங்கலாம், ஒரு சின்ன பொட்டி கடை போடலாம், ஒரு தள்ளு வண்டி போடலாம். உங்களுக்கான தொழில் முனைவோர், நீங்க சும்மா இருக்கிற லேடிஸை, வேலைக்கு போற லேடிஸை பிசினஸ் பீப்புள் ஆக்குறீங்க, தொழில் முனைவோர் ஆக்குறீங்க. அதற்கான ஒரு முன்னேற்றம்ங்கிறது அதுதான். பெண் முன்னேற்றம்ங்கிறது, உமன் எம்பவர்மெண்ட்ங்கிறது அதுதான். ஸோ அந்த வகையில் அவர் பண்ணார். அதே போல இங்கேயும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு திட்டம் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கிற நம்ம ஊர்ல 1.5 கோடி மகளிருக்கு மட்டும்தான் இந்த உரிமை தொகைன்னு இவங்க 1.25 கோடி கிட்ட தான் இவங்க கொடுத்தாங்க. மீதி இருக்கிற மகளிர் எல்லாம் ஏன் ஒதுக்குனாங்க? சமூக நீதி, சமத்துவம் எல்லாரும் ஒண்ணு தானே, ஏன் ஒதுக்குனாங்க? கிரைட்டீரியா வச்சு இவ்வளவு இருக்கக்கூடாது, இவங்களுக்கு தான் சொன்னாங்க. ஏன் நீங்க அரசு கொடுக்கக்கூடிய காசுக்கு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்கல்ல? அப்ப அதே மாதிரி தானே மற்றதும் கிரிமினல் கேட்கறாங்க. அந்த இடபிள்யூஎஸ் எல்லாம் கேட்கும்போது வருமானத்தை அடிப்படையா வச்சு தரக்கூடாதுன்னாங்க. இவங்க அதே வருமானத்தை அடிப்படையா வச்சுதான் இப்ப 1000 ரூபாய் தராங்க. சோ அது வந்து மாநில அரசு செய்வது என்பது ஒரு உள்நோக்கம். இந்த 2000 ரூபாய் ஊக்கத்தொகைன்னு போன கோடைக்கு தரல, இந்த கோடைக்கு ஓடி வந்து தருவோம் அப்படிங்கிறது வந்து பியூர்லி லஞ்சம்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சோ மத்திய அரசு செய்வது என்பது பெண்கள் முன்னேற்றத்திற்கு, இவர்கள் செய்வது என்பது வாக்குகளை வாங்குவதற்காக. ஸோ அந்த வித்தியாசம் இருக்கு. பிரதமர் வரும்போது இதை போன்ற ஒரு அதிரடியான திட்டத்தை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பிரதமர் மோடி அவர்கள் நீங்க சொன்ன மாதிரியான இந்த பீகார்ல அறிவிச்சது போல இந்த 10,000 ரூபாய் ஸ்கீம் இங்கேயே அறிவிப்பதாக இருந்தால், அதுவும் எல்லாருக்கும் சென்றடைஞ்சிடுச்சு அப்படின்னா, திமுகவும் பாஜகவும் அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா சம அளவில் இங்கே வெற்றி பெறுவதற்கான சூழல் ஏற்படலாம். ஸோ இது ஏற்படும் பட்சத்தில் திமுக வந்து பாஜக மீதான ஒரு அந்த இந்துத்துவ அச்சத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? திருப்பரங்குன்றம் போன்ற பல விஷயங்கள் எடுத்து களத்தில் சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் மறுபடியும் பாஜகவுக்கு பின்னடைவா ஏற்படாதா? திமுக, நீங்க பாஜக எவ்வளவு செய்தாலும் திமுக கடைசியா கையில் எடுக்கக்கூடியது அவர்கள் மதவாதம் என்பது. விஜய், புதுசா வந்த விஜயே வந்து மதவாதம்ன்றாரு. என்ன மதவாதம்ங்கிறத இது வரைக்கும் விளக்கி சொல்லல. இன்னொன்னு, ஒரு விஷயம் நடக்குது, அதுல ஒரு சார்பா நடுநிலையா இருக்க வேண்டிய அரசு ஒரு சார்பா இருப்பதுதான் மதவாதம். இதுவரைக்கும் மோடி அவர்கள் பிரதமரான பின்னாடி எந்த விஷயத்திலையும் எந்த ஒரு அமைப்பின் பக்கமோ, இயக்கம் பக்கமோ, தனிநபர் பக்கமோ அவர் நிற்கவில்லை. கான்ஸ்டிடியூஷன் படி கோர்ட்ல போய் தான் பண்ணணும்னு எல்லா இயக்கங்களும் செய்துகிட்டு, எல்லா அமைப்புமே செஞ்சுட்டு இருக்கு. இவரு முதல்வர் அவர்கள் தான் வேடிக்கை பார்த்தார். 144 போட்டாரு, போக கூடாதுன்னாரு. அவர் கட்சி எம்பி அனுப்பி அவர் தான் வேடிக்கையெல்லாம் வித்தையெல்லாம் காட்டினாரு. அப்புறம் யார் இதுல மதவாதிகள்? நீங்க ஒரு ஆள் அனுப்பி தூண்டி விட்டு பண்ணிட்டு மதவாதம் பண்ணிட்டு யார் மதவாதிகள்? பிரதமர் இதுவரைக்கும் ஒரு மதத்தை பற்றி வெறுப்பு பேச்சு என்றைக்காவது பேசியிருக்கிறாரா? பேசியது கிடையாது. உனக்கானது உனக்கு, எனக்கானது எனக்குன்னு சொல்றாரு. அது மதவாதமா எப்படி ஆகும்? இல்ல பையனை விட்டு ஒரு மதத்தை அழிப்பேன், ஒரு நம்பிக்கையை ஒழிப்பேன், டெங்கு கொசுன்னு சொன்னது மதவாதமா? இல்ல நான் எதை பத்தி பேச மாட்டேன்ப்பா, யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றது மதவாதமா? ஸோ திமுக இன்னைக்கு இல்ல, 100 வருஷமா அவங்க இதை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. 1925 இது ராமசாமி தலைமையில வந்து சமூக நீதினு ஒரு புதுசா ஒரு புரட்சி இயக்கம்னு சொல்லி பொய் சொல்லி ஆரம்பிச்சாங்கல்ல, அன்றையிலிருந்து அதற்கு முன்னாடி நீதி கட்சின்னு 1910 இருந்து ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 19 ஜெயிச்சு வந்த காலத்துல இருந்து இவங்க அந்த பொய் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரு மதம் என்பது மதவாதம், மற்ற மதம் பேசினால் அது வந்து சமூக நீதினு. அது திமுக கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம். ஆனால் இதே நேயர்களுக்கு தெரிஞ்ச நினைவூட்ட விரும்புறேன், இதே திமுக குஜராத்தில் ஒரு பெரும் துயர சம்பவம் 2002 காலகட்டங்கள் 2002 காலகட்டம் நடக்கும்பொழுது அதை ஒரு கலவரமாக பார்க்காமல் அதை அரசியலாக்க காங்கிரஸ் பேசிய பொழுது இதே திமுக, இதே வைகோ, இதே திருச்சி சிவா அங்கே பாராளுமன்றத்தில் பேசினார்கள். பாஜக என்பது மதவாதம் அல்ல, நடந்தது மதவாதம் அல்ல, அது கலவரம், ஒரு கலவரம் தான், திடீரென்று பதட்டத்தில் வந்த கலவரம் தான். வைகோ பேசினதெல்லாம் இன்னைக்கு ரெக்கார்ட்ல இருக்கு ராஜ்யசபால.
திருச்சி சிவா பேசுனதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. அப்படி மாத்தி அப்ப பேச என்ன அன்றைக்கே காரணம்? மதம் இல்ல இல்ல வளர்த்தது இது வந்து அங்க மாத்தி இல்ல பேசியிருக்காங்களா ஓட்டு சார். இல்ல சமாளிச்சு பேசியிருக்காங்களா, என்ன காரணம் அதுக்கு? இல்ல 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 சார், கூட்டணியில இருந்தா ஒண்ணு பேசுறதும் எழுத்து வந்தா இவங்க சகஜம் தானே சார். திமுகவுக்கு அது சகஜம் தானே. எம்ஜிஆர் அவர்கள் உடன் இருந்த வரை நண்பர், தம்பி, என்னுடைய சகோதரர். வெளியே போயிட்டாருன்னா அவர் மலையாளி. வைகோ வந்து கூட இருக்கிற வரைக்கும் என் தம்பி. வெளியே போயிட்டாருன்னா தெலுங்கன். ரஜினி அவர்கள் எழுத்து அரசியலுக்கு வரதா இருந்ததுன்னா சகோதரி. தமிழ்நாட்டில் கன்னடனுக்கு என்ன வேலை, அப்படி இல்ல சேர்ந்துட்டாங்க அதுவும் திராவிடம் தான், நாம எல்லாம் ஒன்றுதான் அப்படிம்பாங்க. இவங்க என்னைக்குமே இந்த அரசியல் தான் சார் செய்வாங்க. திமுகவுக்கு இது கை வந்த கலை. சார் தொடர்ந்து நீங்க அவங்கள கூட்டணியில எதிர்பார்க்காதீங்க. தொடர்ந்து தொடர்ந்து திமுக கூட்டணியில ஆட்சிக்கு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்த காங்கிரஸ் திடீர்னு நாங்க ஆட்சியெல்லாம் பங்கு கேட்கல, கூட்டணி குறித்து தான் பேசணும், சீட்டுகள் எத்தனை உறுதிப்படுத்தோம், உள்ளாட்சி தேர்தலை பத்தி பேசணும், ராஜ்யசபா குறித்து தான் பேசியிருக்கோம் அப்படின்னு காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய கிறிஸ் சோடங்கர் வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குற? டக்குன்னு வந்து அவங்க பின்வாங்கியிருக்காங்க. தாவேக்கா பக்கம் போறோம்னு சொல்லிட்டு போகல. தாவேக்கா ஏமாத்தி இங்க வந்திருக்காங்களா? இல்ல தாவேக்கா ஒரு சாய்ஸா வச்சு திமுக கிட்ட பேரம் பேசுக்கான இந்த நகர்வு பண்ணியிருக்காங்களா? சார் இது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எப்பவுமே. தாவேக்காங்கிறத வந்து ஒரு அஹ், இவங்க வந்து ஒரு கணக்கு காட்டுறது தான். இந்த பாரு அங்க போயிருவேன், குடுக்குறியா அங்க போவா, குடுக்குறியா அங்க போவான்னு கணக்கு காட்டுறதுக்கு வைக்கப்பட்டது தான் தாவேக்கா. அவங்களே திமுகவோட பி டீம் தான் தாவேக்காவே. அதை விட்டுருங்க. இவங்க வந்து அங்க நான் போயிருவேன், பப்ளிக்கா இருக்கும் போது அங்க நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீனை போடுறது இவங்களுக்குள்ளேயே. அதாவது ஒரு கம்பெனியில இருக்கிற 4-5 டீம் இருக்கும் சார். ஹெச்ஆர் இருக்கும், குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும் சார். அந்த மாதிரி வழக்கறிஞர் அணி, இலக்கிய அணி திமுக இருக்கிற மாதிரி காங்கிரஸ் அணின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அவங்க தான், அது வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க இதை பாரு, நாங்க வெளியே போயிருவா, விஜய் ரெடியா கூப்பிடுறாரு, போயிருவா, கொடு. அதாவது நான் இப்ப முன்னாடியே சொன்னேன், அந்த எதிர்த்து பேசுறவங்க எல்லாருமே எதுக்கு பேசுறாங்கன்னா அவங்களுடைய தொகுதி போயிடக்கூடாது. கூட்டணியில புதிய கட்சி வரும்போது நமக்கு நல்லாவே தெரியும். குறிப்பாவே சொல்றேன், தேமுதிக வந்து மற்ற கட்சிகள் எங்கெல்லாம் ஜெயிக்குமோ அந்த தொகுதியெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்கும். ஏற்கனவே முன்னாடி கூட்டணியில வந்து பாமக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் அதுல இருந்து 4, நீ ஜெயிக்கக்கூடிய தொகுதி அதுல இருந்து 2, இப்படி கேட்டவங்க தான் அவங்க. தேமுதிக அப்படிதான் கேட்டு வாங்கிச்சு. ஏன்னா அவங்க சப்போர்ட்ல ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதுனால. இந்த முறையும் தேமுதிக வருது, அது வருது, இதுனா தன்னோட தொகுதி போயிரும்ல. அதுக்காக காங்கிரஸில் உள்ள சிலர் பேசியதுதான் இது. தன்மானத்தோடு சிலர் பேசினார்கள், அப்படியே அவங்களே அமைக்கிட்டாங்க. இல்ல அடுத்தது திமுக வந்து எங்களுக்கு இந்த பாத்தீங்கன்னா மாதிரி வேணும். தொடர்ந்து ஆட்சியில பங்கு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்துல அடிபணிடுச்சா திமுகவிடம் காங்கிரஸ்? அதுதான் சார் சொல்ல வரேன். நீங்க வெளியாட்களா இருந்தா அடிபணிஞ்சான்னு கேட்கலாம். இது அதோட ஒரு அணி, டம்மி பீஸ். இவரு மனோபாலா ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, பாவா டம்மி பீஸ் பாவா, அந்த மாதிரி இவங்க வந்து இவங்க இருக்கிற அணிதான். நீ கொடுத்தா கொடு, கொடுக்கலன்னா போ, நாங்க என்ன கேட்க போறோம். நான் தான் சொல்றேன், ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு சீட் இருக்கா, இவ்வளவு ஜெயிக்கிறோமா, இவ்வளவு வந்தா மந்திரி சபை இருக்கா, கொடுப்பாங்க, அதெல்லாம் தெரியவே தெரியாது சார் அவருக்கு. அவர் வந்த உடனே இவர் வந்து பிரதர் ராகுல் பேரு, அவர் உடனே பிரதர் அவர் போயிடுறாரு. அவருக்கு விஷயமே தெரியாது. இதோட இது வந்து ராஜதந்திர மூவ். நம்ம முதல்வர் அவர்கள் ராஜதந்திரமாக செயல்பட்டார்லாம் சொல்றாங்க. அவருக்குமே எதுவும் தெரியாது. அவரை சுத்தி இருக்கவங்க பண்ற வேலை தான். முதல்வருக்கே தெரியாது. ஏன்னா இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவருக்கு கமல் வந்து சகோதரரா சகோதரியானே தெரியாது. சகோதரி கமல்னு வேற நேற்று பேசினாரு. முதல்வருக்கு அதுவே தெரியாது. அப்புறம் தானே அவருடைய ராஜதந்திர மூவ் இதெல்லாம் நீங்க சொல்ல முடியும். பக்கத்திலேயே இருக்காரு, கமலை பார்த்துட்டு சகோதரி கமல்னு சொல்லிட்டு போறாரு முதல்வர். அப்புறம் நீங்க என்ன கணக்குல வைப்பீங்க இவங்கள? இதெல்லாம் ஒரு சின்ன தடுமாற்றம் தானே சார்? சார் இந்த தருமாற்றம் வந்து ஏன் பண்றாரு நான் சொல்றேன். 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த பூனைக்கு மணி, யானைக்கு மணி கட்டினா அப்படிலாம் பேசினார் சார். நிறைய நிறைய இடங்கள்ல முதல்வர் அவர்கள் வந்து பேசும்போது தடுமாற்றம் இருந்தது சார். ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்கேயானு பேசினாரா? கடந்த 4.5 வருஷமாக அவர் எங்கேயானு பேசினாரா? இன்ஃபேக்ட் உங்க அடுத்த கேள்விக்கு பதில் அப்படின்லாம் வேற பேசினாரு. தெளிவா உங்க அடுத்த கேள்விக்கு பதில் சொல்றேன் பாருங்கலாம் பேசினாரு. எப்படி பேசினாரு? இப்ப எலெக்ஷன் டைம்ல மறுபடியும் பாவம்ப்பா எப்படி கஷ்டப்பட்டு இந்த இதுலயும் வராருப்பா பாவம்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக அவர் பண்ற டிராமா சார். திமுகங்கிறதே நான் எப்போ சொல்ற மாதிரி ஒரு டிராமா கம்பெனி. அதுல இவர்கள் எல்லாம் நடிகர்கள், வசனகர்த்தா அப்பப்போ மாறுவாங்க, காட்சிக்கு எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ எழுதி கொடுப்பாங்க, அதை பேசுவாங்க, அவ்வளவுதான். அவர் ஒன்றும் பெரிய ராஜேந்திரன், அவர் சுத்தி இருக்கவங்க தான் பண்றாங்க. இப்ப கூட நம்ம என்ன கேட்கிறோம், காங்கிரஸ்ல கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னீங்க. யார் அவரு? காங்கிரஸ்ல கூட்டணி பேச்சுவார்த்தை அவர் யாரு? பொறுப்பாளர். பொறுப்பாளர் சரியா? சிதம்பரம் கட்சியோட ஆளு. திமுகல மாப்பிள்ளை சபரீசன் போய்
சேலத்தில் கட்சியினரை சந்தித்தார், மதுரையில் கட்சியினரை சந்தித்தார். அவர் எதுக்கு போய் சந்திச்சாரு? கட்சியில உறுப்பினரா? அவரு கட்சியில பொறுப்பாளரா? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவரு பின்னாடி இருந்து யார் இந்த எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு. அப்போ காங்கிரஸ்ல ஒரு பொறுப்பாளர் பேசுறாரு, அதிமுகல ஒரு பொறுப்பாளர் பேசுறாரு, இப்ப பாஜகல ஒரு பொறுப்பாளர் பேசுறாரு, திமுகல யார் பேசுறாங்க? கட்சி வேலையில வந்து எந்த மேடையா இருந்தாலும் துணை முதல்வர் மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு நீதி, கட்சி மீட்டிங்கா இருந்தா மாப்பிள்ளை மட்டும்தான் பேசணும்னு ஒரு நீதி. அப்புறம் வந்து இவங்க வந்து எதை வச்சு பேசுறாங்க? அதான் சொல்றேன், அவர்களுக்கு தெரியாது. டிராமா கம்பெனில நாளைக்கு நாளைக்கு 10 மணிக்கு காங்கிரஸ் ஆட்கள் உள்ளே வரவும், வரும்போது வணக்கம் சொல்லவும், திரும்பி பார்க்கவும், ஓகே சொல்லவும், வெளியே போகவும், இந்த வசனத்தை எழுதி கொடுத்ததுக்கு பண்ணியிருக்கிறாங்க டிராமாவை. நான் திருப்பி சொல்றேன், இந்த எழுத்து பேசினதுல ஒரு சிலர் தன்னுடைய தொகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பேசினார்கள். ஒரு சிலர் 2-3 பேர் கொஞ்சம் இதோட பேசுறாங்க, வீரியத்தோட, எங்க நமக்கு வேணுமே, கட்சி வளரணுமே, உண்மையா பேசுறவங்க ஒரு சிலர் பேசுறாங்க, 2 பேர். ஆனால் மற்றவங்க எல்லாருமே இது ஏன் ஆதரிச்சாங்கன்னா, நம்ம தொகுதி போயிரும், நம்ம தொகுதி பிடிச்சு வச்சுக்கணும், நம்ம தொகுதி பிடிச்சு வச்சுக்கணும், அதுதான் அவங்களுடைய மெயின். இன்னொன்னு, இந்த கட்சியோட வளர்ச்சி, இந்த நாட்டின் வளர்ச்சி, அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது, தனக்கு தொகுதி போயிரும் தான். இன்னொன்னு சொல்லணும்னா, இவர்கள் எம்பி ஆக்கின ஒரு அம்மா இருக்கிறாங்க காங்கிரஸ்ல, அந்த அம்மாவுக்கு தன் தொகுதியை பத்தியே தெரியாது. நீங்க அவ்வளவு எல்லாம் வேண்டாம், அவங்க தெருவை பத்தியே தெரியாது. அதுவும் சொல்லவா, கரெக்டா சொல்லவா எப்படின்னு? we don't see ராம் டெம்பிள் இன் தமிழ்நாடு, we don't know ராம்னு தான் சொன்னாங்க. அவங்க வீட்டுல இருந்து 100 மீட்டர் தொலைவுல ராமர் கோயில் இருக்கு. அப்ப அந்த அம்மா அந்த தன்னோட வீடு இருக்கிற தன்னோட தெரு தொகுதியே தெரியாதவங்க, இவங்க கூட்டணி எல்லாம் வந்து இவங்க பேசி நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படியே அந்த இவர் சொல்ற மாதிரி தஞ்சாவூர் வெண்ணையார அறுத்து தள்ளிடுவார் மாதிரி அந்த அம்மாலாம் நமக்கு செய்வாங்கன்னு நம்பிட்டு உட்காந்துருக்கோம் சார். அதுதான் காங்கிரஸ் கட்சி. ஸோ இந்த டிராமால அது ஒரு அங்கம். வந்து பேசுனாங்க, ஓகே வாங்கிட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. தேமுதிக ஒரு ராஜ்யசபா இருக்கு சார், கமலுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தாங்க, அந்த மாதிரி இவருக்கும் கொடுக்க போறாங்க. சரி, திமுகல இப்ப ஒரே ஒரு கேள்வி சார், நாங்கள் காங்கிரஸுக்கு 2 ராஜ்யசபா தருகிறோம்னு உடனே அப்படியே மாவட்ட செயலாளர்கள்ல 72 பேர்ல 60 பேர் பொங்கி எழுந்து சண்டை போட போறாங்க? ஒருத்தரும் கிடையாது சார். அவங்க பாட்டுக்கு இருக்க போறாங்க சார். அவங்க பாட்டுக்கு வந்து அப்படியா தலைவரே நன்றி அப்படின்ட்டு போறாங்க. நேற்று வரைக்கும் தேமுதிக திட்டினவங்க இன்னைக்கு காலைல சால்வ் போடுறாங்க, அவ்வளவுதானே சார். அப்புறம் என்ன பிரச்சனை? ராஜ்யசபாங்கிறது சும்மா இருக்கிறது, நீ வா சும்மா தான் இருக்கேன், இந்தா வச்சுக்கோ, வா இந்தா வச்சுக்கோ வான்னு கொடுக்குறது, அவ்வளவுதானே சார். காங்கிரஸ், நீங்க காங்கிரஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக நினைத்து அவர்கள் ஏதோ போராடி வாங்கி விட்டார்கள் நினைக்காதீங்க. ஸ்கிரிப்ட்ல இருக்கு, கடைசி டைலாகா இருக்கு, அவ்வளவுதான். சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள அவரோட இல்லத்தில சீமான் அவர்கள் சந்தித்து பேசினார். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது. ஒரு பெட்டி வாங்குனாங்க அப்படின்ற சூழல்லாம் எல்லாருமே பேசுனாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அங்க பெட்டியில எதுவும் கொடுக்கப்படல. அதுக்கு பதிலா இப்ப காரைக்குடியில நிக்க போறதா அவரே அறிவிச்சிருக்காரு. ஸோ அந்த காரைக்குடியில திமுக தான் நிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடிலாம் ஃபைட் பண்ணியிருந்தாங்க. திமுக காரங்க எல்லாருமே சிவகங்கையில காங்கிரஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, அங்க காங்கிரஸ் தான் நிக்க போறதுன்ற மாதிரியான தகவலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த உடன்படிக்கை சீட்டுக்காக தான் சீமான் வந்து முதல்வர் கிட்ட பண்ணியிருப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இப்ப எழுது. ஏன்னா இதுவரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ள போகாத ஒரு கட்சி, தலைவரும் ஜெயிக்காத ஒரு கட்சி, இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால, இப்படியும் ஒரு விஷயத்தினால போயிருக்காரா சீமான் அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? அதாவது காரைக்குடி தொகுதியை பொறுத்த மட்டும் 1989ல ஆர்.எம். நாராயணன்றவர் திமுகல ஜெயிச்சாரு. அதற்கு பிறகு இன்னி வரைக்கும் அங்க திமுக நிக்கல. ஏன்னா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்க அதிமுக 2 தடவை ஜெயிச்சிருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் 1 தடவை ஜெயிச்சிருக்கு, பாஜக ஜெயிச்சிருக்கு, 2 தடவை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல திமுக இது வரைக்கும் வந்த வரலாறு இல்ல, கடந்த 89க்கு அப்புறம் இல்ல. சோ திமுகவினர் வந்து அங்க பெருசா வந்து நாங்க தான் நிப்போம், எங்க தொகுதின்னு கேட்கறதுக்கான அந்த இதெல்லாம் இல்ல. சரி, சீமான் போய் நான் நிக்கிறேன், அதனால திமுக விட்டு கொடுங்க, காங்கிரஸ் கொடுங்கன்னா, அது ஏற்கனவே காங்கிரஸ் இருக்கிற தொகுதி, அதை போய் இவரையா கேட்க போறாரு? காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துருங்க, அது இருக்கிற தொகுதி தானே. இன்னொன்னு, இவங்களோட ரொம்ப க்ளோஸா டீலிங்ல இருக்கிற காங்கிரஸை விட நம்ம அங்க அதிகமா பலமா இருக்கிறோம், இந்த அவங்க எல்லா விஷயத்தையும் நம்ம அவங்களாண்ட போய் அப்ரோச் பண்ண வேண்டியதா இருக்கு, நம்ம தான் இப்ப ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரியான வலியுறுத்தல்கள் தொடர்ந்து முதல் ஸ்டாலின் கிட்ட வச்சுட்டு வரலாம் இருக்காங்க. இல்ல அதான் சொல்ல வரேன். அதாவது நீங்க கேட்கறது ரொம்ப கரெக்ட். அவங்க வந்து பலமே அவங்களுக்கு இருக்குங்கிறதே அவங்களுக்கு இது வரைக்கும் இல்லை. ஏன்னா ப்ரூவ் பண்ணல. எந்த எலெக்ஷன்லயும் காங்கிரஸ் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, பாஜக, அதிமுக ஜெயிச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாக்க 2011 கூட பழனிசாமி, சோழன் பழனிசாமின்றவர் ஜெயிச்சாரு. அடுத்தது காங்கிரஸ்ல தான் 2016 ராமசாமின்றவரும், 21 மாங்குடி, புதுசு அவங்க எல்லாம் பேரே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஆனா அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அந்த இடத்துல.
அப்போ காங்கிரஸுக்கு என்று தேசிய வாக்குகள் அங்க இருக்கிறது ஒண்ணு. பாஜகவுக்கு ஏற்கனவே 2001 திரு எச் ராஜா அவர்கள் அங்க ஜெயிச்சிருக்காரு. சோ அவர் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு அவங்களுக்கான இடம். அதிமுகவுக்கு இடம் இருக்கு. இப்போ கூட்டணி பாருங்க. 96ல ஜெயிச்ச தமிழ் மாநில காங்கிரஸ், 2001 ஜெயிச்ச பாஜக, 2011 ஜெயிச்ச அதிமுக, மூணும் ஒன்னா இருக்கு. 2001 திமுக கூட்டணியில் தான் சார் பாஜகவே அன்னைக்கு ஜெயிச்சது. சார் நீங்க சேர்த்து சொல்லுங்க. திமுக விசிக கூட்டணியில் பாஜக ஜெயித்தது. விசிக கூட்டணி இருந்தது சார். திருமாவளவன் எச் ராஜாக்கு ஓட்டு கேட்டாரு. எச் ராஜா திருமாவளவன் ஓட்டு கேட்டாரு. ஆனா இப்ப 2 பேரும் ஓட்டு கேட்க முடியாது. எதிர் அணிகள் இப்ப இருக்காங்க. இல்ல அதுதான் அன்றைக்கு விசிகா போய் கேட்கும் போது அவருக்கு அந்த பிராமண கடப்பாறைன்னு சொல்ல, சீமான் பேசும்போது சொல்றாங்க. ஆனா விசிகாவோட அது எப்பவுமே அவர் ஒரு எலெக்ஷனுக்கு கூட்டணி மாறுவாரு, அதை விடுங்க. இப்போ சொல்றது இந்த 3 கட்சியோட ஓட்டு ஒன்னா இருக்கு சார். காங்கிரஸ் இருக்கு சார். காங்கிரஸ் வந்து சிதம்பரம் தான் அங்க மெயின். காரைக்குடி அந்த சைடு சிவகங்கை எல்லாம் சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் தான் மெயின். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் தான் அங்கே கொஞ்சம் வலிமையாக இருக்கிறார்கள். இன்னொன்னு, அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பாரம்பரியமாக நமது பண்பாட்டை அந்த பின்பற்றி வரக்கூடியவர்கள். அந்த செட்டி நாட்டு அந்த வழக்கம்ங்கிறது எல்லாம் இருக்கு. திமுகக்கெல்லாம் அங்க பெரிய ஹோல்டெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க போயிட்டு நீ போய் சாமி கும்பிட்டியா, நீ சனாதனம் ஒன்று ஒழிச்சிருவேன், டெங்கு நீ கொசு நீனா, அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? அந்த காங்கிரஸுக்கான பாரம்பரிய ஓட்டு இருக்கிறது, அதிமுகவுக்கான ஓட்டு இருக்கிறது. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. சீமான் அவர் வந்து நிறைய இதற்கு தேர்தலில் தனியாகவே சந்திச்சு வந்தாரு. இந்த முறை இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு. மேபி அதற்கு இவங்க ஏதாவது சாயம் பூசினா பூசலாம். எச் ராஜா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், அதனால் இவர் கை கொடுத்து விட்டார், அந்த ஓட்டுகளை வாங்குறதுக்கு பேரம் பேசிட்டார்னு வேணா இவங்க அதை வேணா சொல்லலாம் திமுக. ஸோ சீமான் வந்து திமுக பேசியிருப்பாருன்ற அளவுல அந்த அதற்கான வாய்ப்புகள் இல்லை சார். மறைமுக ஆதரவு இல்ல சார், வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வேற தொகுதி கொடுத்துருப்பாங்க. வேற ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா, இடம் சொன்னீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் வந்து நேரடியா போய் அடுத்து உங்க ஆட்சி தான் வரணும், நீங்க நல்லாட்சி கொடுக்குறீங்க அப்படின்னு புது நடிகர் ஓபிஎஸ் போய் சொல்லிட்டு வந்தாரு. அது வேற. சீமான் அவர்கள் போனாரு, பேசினாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து சீமானை வந்து நம்ம நல்லா பார்க்கணும். தொடர்ந்து தனியா நிக்கிறேன்னு சொல்லி எல்லா இதுலயும் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அவருக்கு. அவர் எந்த இடத்துலயும் சமரசம் பண்ணியோ, எந்த இடத்துல இப்போ புது ட்ரெண்டு, அவர் புதுசா வேற இடம் மாறி இருக்காரு. நீ பெரியார் எடுத்தா நான் பாரதிய எடுப்பேன்னு அவர் எடுத்திருக்காரு. சோ திமுக வந்து இந்த இடத்துல அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வாய்ப்பு. விஜய் கூட சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அவங்க ஆளுங்க பி டீமே அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. தீமான சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வெகு குறைவு சார். 2026 தேர்தல் 50 வருஷத்துக்கு பிறகு நடக்கப்படும் ஒரு அதிசய தேர்தல். விசில் புரட்சி வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கார் தவேக தலைவர் விஜய் அவர்கள். என்டிஎல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கு தான் தேர்தலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ 2026 தேர்தல் உங்களோட பார்வையில் என்டிஏவுக்கான புரட்சியா இல்லை திமுக 2.0க்கான புரட்சியா, விசில் புரட்சியா? அதாவது புரட்சி வெடிக்கும்னாரு. இவங்க ஆளுங்க விசில் அடிச்சு வயிறு தான் வெடிக்க போகுது. அதுதான் அவர் பார்க்க போறாரு. ஏன்னா நீங்க அவர் கலை யதார்த்தம், இப்போ ராகுல் அவர்களை சொன்ன மாதிரிதான், இவருக்கு கலை யதார்த்தம் புரியுதா புரியலையா, இவர் என்ன பேசுறாரு. அதாவது பிகில் படத்து ஸ்கிரிப்ட மெர்சல்ல பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இவர் பேசுறது. தமிழ்நாட்டின் பப்பு விஜய் அப்படின்னா தமிழ்நாட்டோட பப்பு விஜய் நிறுத்திக்கலாமா சார்? கண்டிப்பா. அதாவது இவங்க 2 பேரையும் சொல்லுவாங்க இல்லையா, முதல்வரையும் அவர் மகனையும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் வந்து சின்ன பப்புன்னு வச்சுக்கீங்க. ஆமா, சின்ன பப்பு அப்படி வச்சுக்கலாம். பப்பு சின்ன பப்பு அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும். இவரு எலெக்ஷன்ல வந்து நாங்க தான் எல்லாம், நாங்க தான் தாவேகா திமுக தாவேகான்னு இவங்க 2 பேருமே, நீங்க நல்லா யோசிங்க, ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை நாங்கள் எதிர்ப்பதால் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அதிமுக கணக்கு இல்லைன்றாரு. அதுக்கப்புறம் இவரே என்ன சொல்றாரு, எல்லா கட்சியும் ஒருத்தனை எதிர்க்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாரு. எந்த கட்சி? நீங்க தான் அதிமுக கணக்கு இல்லைன்னு சொன்னீங்களே, அப்புறம் அதிமுக ஏன் கணக்கு சேர்க்கிறீங்க? சரி, அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற இப்ப இவர் உட்பட திமுக அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் அதிமுக கூட 24 தேர்தலில் அதிமுக உட்பட சீமான் உட்பட எல்லோரும் மோடி அவர்களை எதிர்த்தார்கள். அப்படின்னாக்க எல்லாரும் என்ன எதிர்க்கிறாங்கன்னா அவர் நல்லவர் இல்லையா, அவருக்கு ஓட்டு போடலாம் இல்லையா, இப்படிலாம் கேட்கணும். இப்ப விஜய் கேட்கிறார் இல்லையா, எல்லாரும் ஒருத்தனை எதிர்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாரு. அப்ப இவர்கள் அனைவரும் எதிர்த்தது திரு மோடி அவர்களை. அப்படின்னா அவர் நல்லவர்னு சொல்லலாம் இல்லையா, அவருக்கு ஓட்டு போடலாம் இல்லையா, இதெல்லாம் அவர் பேசணும். விஜய் வரமாட்டாரு. இதுல என்ன கேட்டீங்கன்னா, இவரோட காமெடி பேச ஒருத்தர் இருக்காரு, ஆதவர்ஜுனானு. பஸ்ல போனேன், கண்டக்டர் விசில் அடிக்கிறாரு அப்படின்னா, அந்த நான் போன அந்த அரை மணி நேரம் ஸ்டாப்புக்குள்ள எத்தனை தடவை விசில் அடிச்சாரு அப்படின்னா மக்கள்கிட்ட நம்ம ரீச் ஆயிட்டோம், 8 கோடி மக்கள்கிட்டயும் கேட்கிறாரு.
இதெல்லாம் எப்படி சார் எது இவர் வந்து பேசி ஜெயிச்சுலாம் சார் நினைச்சிருக்காங்களா? கூர்க்கா கூட விசில் வந்து விசாரிக்கிறாங்க, எங்கும் இன்னும் அதெல்லாம் சொல்லல அவங்க. இல்ல, இவருடைய கட்சி உறுப்பினர் பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்காரு. ஊராட்சியில விசில் அடிச்சு கூப்பிடாதீங்க எல்லாரையும், அந்த டேப் ரிகார்ட்ல ஏதோ சத்தம் போட்டு பாட்டு போட்டு கூப்பிடுங்கன்னு சொன்னாங்களாம். அவரே சொல்றாரு ஆட்சிக்கு வரல, ஆட்சிக்கு வரல, கட்சியில எந்த ஒரு வார்டு மெம்பர் கூட இது வரைக்கும் கிடையாது கட்சிக்கு. அவர் சொல்றார், தூய்மை பணியாளரை மிரட்டுனேன் நானு, தொலைச்சு விடுவேன், தொலைச்சி விசில் அடின்னு சொல்லி மிரட்டுறேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீ மிரட்டுறனா வந்தா எப்படி இருப்ப? வந்தா எப்படி இருப்ப நீ? தெரிஞ்சு போச்சா இப்போ இவங்க லட்சணம்? சரி, இவங்களுக்கு என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டிங்கிறாரு. திமுக இவரை மனுஷனாவே மதிக்கல. வெளியில இவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை பாஜகவை தான் குற்றம் சாட்டுறாங்க. சீன்லயே உங்களை அவங்க கொண்டுறல, நீங்க தான் திமுக தாவேக்கா திமுக தாவேக்கா. ஆனால் இது ஏன்னு கேட்டீங்கன்னா திமுகவோட அஜெண்டா இது. அதிமுகங்கிற மிகப்பெரிய கட்சியை ஒதுக்கி வச்சுட்டு நம்மளும் தாவேக்காவை பத்தி பேசக்கூடாது. ஆனா பத்திரிகைகள் மட்டும், இவங்க சார்ந்த ஊடகங்கள் அவங்க மட்டும் தாவேகா திமுகன்னு எழுதுவாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் போட்டின்னு மக்களுக்கு கொண்டு வரணும். அதையே தான் விஜய் அவர்களும் மீண்டும் மீண்டும் தாவேகா திமுகன்னு பேசுறாரு. சரி, தாவேகா எந்த இடத்தில் திமுகவுக்கு போட்டி? கரெக்டா தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா நேத்திக்கு வந்து சொல்லிட்டாரு, போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் நாம் தயார் பண்ணுவோம்னாரு. போன மாசம் தான் சொன்னாரு நீட்டு தேர்வு ஒழிப்போம்னாரு. இப்ப போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணுவோன்ற, அப்ப ஒழிக்க மாட்டியா? இது அப்போ டிஎன்பிசி தேர்வு. இல்ல, அந்த அந்த தேர்வு தான் நம்மளால ஒரு ஒரு சின்ன ஒரு பேப்பர் கூட கொடுக்க முடியாம தமிழக அரசு தடுமாறுது. ஓகே, இவரு நாங்கள் வந்து அதை செய்வோம் இதை செய்வோம், நேத்து நிறைய இதெல்லாம் கொடுத்திருந்தாரு. கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இவர் செய்யக்கூடியதா? முடியுமா? ஏற்கனவே இருக்கிறதையே நான் செய்வேன் நான் செய்வேன். அந்த இவர் கர்ணன் இதுல சொல்லுவாங்க, கர்ணனை கொன்ன உடனே நான் கொன்றேன் நான் கொன்றேன்னு செத்தவன சொன்ன மாதிரி, ஏற்கனவே இருக்குப்பா, கல்வியில நம்பர் 1 இருக்குப்பா, நான் கல்வியில நம்பர் 1 கொண்டுருவேன். நீ எதுக்கு என்ன பேசுறீங்க? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அடிப்படை கள அரசியல் புரியணும். எங்கேயோ இருக்கிற என்டிஏவுக்கும் இவங்களுக்கும் போட்டின்றாங்களேன்றாரு. எங்கேயோ இருக்கிற என்டிஏ எப்படி? தமிழ்நாட்டுல பாஜக இருக்கு, 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அப்புறம் எங்கேயோ இருக்கிற என்டிஏக்கு போட்டின்னு இவர் சொல்றாரு. அதிமுக கூட கூட்டணியில இருக்காங்க, அவங்க 70 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த கூட்டணி கூட போட்டினா அவங்க எங்கேயோ இருக்கிறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி அது இவருக்கு? அதான் சொல்றேன், கலை யதார்த்தம் புரியல. ஸ்கிரிப்டை வந்து சரியா படிச்சுட்டு திருத்தங்கள் சொல்லணும், அதுவும் சொல்ல தெரியல. ஏன் ஏன் இந்த இன்னும் சொல்ல போனா எனக்கு மறுபடியும் மறுபடியும் இவர் சினிமாக்காரனால அப்படியே தான் வருது. அதாவது என்னையும் தமிழர்களையும் பிரிக்க, என் தமிழ்நாட்டையும் பிரிக்க முடியாது. என்ன சொன்னா தமிழ்நாட்டை சொன்ன மாதிரி, என் தமிழ் மக்களை சொன்ன மாதிரின்றாரு. நீங்க ஃபைன் கட்டலைன்னா தமிழ் மக்கள் கட்டாத மாதிரின்னு வச்சுப்போமா? நீங்க காரை வாங்கிட்டு வரி கட்ட மாட்டேன்னு சொன்னது தமிழக மக்கள் கட்ட மாட்டாங்கன்னு சொன்ன மாதிரி வச்சுக்கலாமா? இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? நேத்து கூட்டத்துக்கு வந்த எல்லாரும் வரி கட்டிட்டோம், ஃபைன் கட்டல, அந்த கூட்டத்தில் இருக்க அத்தனை பேரும் எடுத்துக்கலாமா? சரி, இந்த கணக்குல வச்சோம்னா போன எலெக்ஷன்ல திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க 42%, அதிமுக ஓட்டு போட்டவங்க ஒரு 25%, பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்ட 18%. அப்ப நீங்க ஏன் அவங்கள அரசியல் எதிரியா கொள்கை எதிரியா எடுத்துக்கிறீங்க? அப்ப அந்த மக்கள் தானே உங்களுக்கு, ஏன்னா பாஜகவை திட்டினா அது ஓட்டு போட்ட மக்களை திட்டின மாதிரி, திமுகவை திட்டினா அது ஓட்டு போட்ட மக்களை திட்டின மாதிரி. அப்ப நீங்க ஏன் சார் மக்களை திட்டுறீங்க? என்ன ஒண்ணுமே இல்லாம சினிமா நடிச்சு வந்தோடனே நானும் தமிழகமும் வேறு வேறு இல்லை, தமிழ்நாடும் மக்களும் நானும் ஒன்றுதான்றாரு. இந்த இவர் சொல்லுவார், அந்த மாதிரிதான் நான் திருப்பி திருப்பி சொல்லணும். சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அதுக்கு என்ன அர்த்தம் சார்? அந்த லைனுக்கு எனக்கு நேத்துல இருந்து 10 தடவை கேட்டு பார்த்துட்டேன். சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அப்படிங்கிறாரு. நம்ம இவரு கவுண்டமணி அவர்கள் ஒரு படத்தை சொல்ற மாதிரி, ஜானாக்கு ஜானா மானாக்கு மானா, அது மாதிரி சென்சிட்டிவான சென்டிமெண்ட், சேனாக்கு சேனான்னு வசனம் எழுதியிருக்காரு. என்ன சொல்ல வர புரியணும்ல ஏதாவது? அதுதான் அவரெல்லாம் நீங்க வந்து தாவேக்காவும் வந்து அவர் ஒரு காமெடி பீஸ், அவர் கூட இருக்கிற அத்தனை பேரும் நேத்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க நிறுத்துறாங்க, வரக்கூடாது பாஸ் இல்லாமன்னு. வயல்வெளி தோப்பெல்லாம் தாண்டி 5 கிலோமீட்டர் நடந்து வந்தோன்றாங்க. அப்ப அவங்க கட்சி பொறுப்பாளர் என்ன பண்ணாங்க? கட்சியில இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த கருவுறும் போது எல்லாம் ஓடி ஒளிஞ்சாங்களா, அந்த கோஷ்டி எல்லாம் எங்க போனாங்க? அந்த வயல்வெளியில எங்க தொண்டர்கள் வரக்கூடாது, இப்படி வாங்க நான் சரி பண்றேன்னு தொண்டர் படை ஒருத்தர் கூட போன வாரம் பேசினாரு சார். 6 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருப்பியா, சாப்பாடு சாப்பிடாம இருப்பியா அப்படிலாம் ஒருத்தர் பேசினாரு. அவங்க எல்லாம் எங்க போனாங்க? அந்த தொண்டர் படை அந்த மக்களை சரிப்படுத்தி நேர வாங்க உள்ள வயல்வெளியில ஏறி குச்சி வந்தாலும் முடியாது. இதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட ஆட்கள் இல்லை. இவருக்கு எழுதி கொடுக்குற, நீங்க ஒரு டென்ட்டுக்குள்ள போட்டிருக்காங்க சார், நேற்று ஒரு டென்ட், அது நல்லா அழகா டென்ட் போட்டு சார், அதுக்குள்ளே எதுக்கு சார் வண்டி மேலே ஏறுறீங்க? நீங்க உள்ளுக்குள்ளதான் மேலே ஹாலுக்குள்ள வண்டிங்க, ஹாலுக்குள்ளேயும் நான் வண்டி மேலதான் நிப்பேன்னா
வண்டி விட்டு இறங்க மாட்டீங்களா? அப்ப ஹால்குள்ளேயே நீங்க வண்டியில வருவீங்க. வீட்டுக்குள்ள போகும்போது வண்டியே போவீங்க. எப்படி வண்டியிலே தான் இருப்பீங்களா? முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் கோட்டை செட்டை வண்டியை மாத்துங்க, நான் இதுலயே தான் உட்கார்ந்து கையெழுத்து போடுவேன்னு சொல்லுவீங்களா? அதாவது விஜய் அவர்கள் பேசுவதெல்லாம் நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். அவர் வந்து என்டிஏ எங்கேயோ இருக்குன்றார். என்டிஏ கூட்டணி தமிழ்நாடு அதிமுகவோட இருக்கக்கூடிய கூட்டணியே எங்கேயோ இருக்கிற கட்சின்றாரு. 70 எம்எல்ஏ இருக்கிற கட்சி கணக்கு இல்ல. ஒத்த வார்டு மெம்பர் கூட இல்லாத இவர்கள் வந்து பெரிய கணக்கு. எந்த மாதிரி ஒரு அரசியல் அவர் பேசுறாருங்கிறத அவர் தான் சொல்லணும். மேபி அடுத்த இதுல ஏதாவது சொன்னா உண்டு. அந்த ஜானாக்கு ஜானா, மானாக்கு மானா. அடுத்த எலெக்ஷன், அடுத்த கூட்டத்தில் அறிக்கை கொடுப்பாரா என்று ஆவலுடன் காத்திருக்கிறோம். ஆனாக்கு ஆனா. வந்தா பார்ப்போம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.